இமாம் ஒய்டி எக்ஸ்பிளைன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 85% ஆளுங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே முதல் 15 நிமிஷத்துலேயே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண தொடங்குறாங்க. பாத்ரூம் போகக்குள்ள ப்ரஷ் பண்ணக்குள்ளலாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம இந்த சோசியல் மீடியாவுக்கு பயங்கர அடிக்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுவோம்னு நினைப்போம். ஆனால் ஹவர்ஸ் கணக்கில் அதை ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நம்மளுக்கே தெரியாமல். நம்ம இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ரியலைஸே பண்ண முடியாது. ஏன் இந்த சோசியல் மீடியாலாம் இவ்வளோ அடிக்டிவா இருக்குனாக்கா அதோட ஒரு சீக்ரெட் பிஸ்னஸ் மாடல் தான். என்னடா நான் பெரிய அடிக்டிவ், நான் எனக்கு அவ்வளோ அடிக்ஷனால இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு மொபைலில் ஹவர்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஐ இரிட்டபிளாகவும் பாடி டயர்டாகவும் மைண்டு ரொம்ப டயர்டாகவும் எதுக்கு ஃபீல் ஆகுது? நம்மளை அறியாமலேயே சோசியல் மீடியாஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அது நம்மளோட ஹேபிட்ஸில் தான் இருக்கு. ஒரு ஹேபிட்டை விடுறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அந்த ஹேபிட்டையே நம்ம நல்ல வழியா மாத்திக்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம டெய்லி பண்ற ரொட்டீன் ஒர்க்ஸ் நம்மளோட 40% ஹேபிட்னால மட்டும்தான் பண்றோம். இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இப்போலாம் அதுதான் நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியாஸ் கம்பெனி எல்லாமே நம்ம இந்த சோசியல் மீடியாஸை ஒரு ஹேபிட்டாவே யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ப்ராடக்ட், அதாவது இந்த சோசியல் மீடியாஸை தான் ஹூக் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றாங்க. இந்த ஹூக் மாடலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறிடும். நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு அந்த யூசர்ஸ் அடிக்டடுமே ஆயிடுவாங்க. நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது கூட அவங்களையே அறியாம அதுல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஹூக் மாடலுக்கு மொத்தம் 4 பேசஸ் இருக்கு. இந்த 4 பேசஸ் எப்பயுமே இருக்கிறனால அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம அடிக்டட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பேஸ் என்னன்னாக்கா ட்ரிகர். மொபைலை யூஸ் பண்ணாம மொபைலை கீழே வச்சிருந்தாலுமே இந்த சோசியல் மீடியாஸுக்கு உள்ள நடக்கிற விஷயத்தை எல்லாமே நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா கொடுக்கும். இந்த ட்ரிகர் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது அந்த சோசியல் மீடியா ஆப்பை நம்ம மறந்து போயிடக்கூடாதுன்னு அது நம்மள ரிமைண்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த என்னோட வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வீடியோவும் பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க. இதை நம்ம எப்படா நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாஸ்னால அது நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்ல அதுக்கு நம்ம பிரயோஜனமா இருக்குமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பேஸ் நம்பர் 2, ஆக்ஷன். வாட்ஸ்அப் வந்ததுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய மெசேஜ் ஆப்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஆனா வாட்ஸ்அப் மட்டுமே ஏன் இவ்வளோ ட்ரெண்டிங்கா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதோட யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சிம்பிளிசிட்டியா இருக்கிறனால தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தடவையும் லாகின் பண்ணி பாஸ்வேர்டை நம்ம என்ட்ரி பண்ணணும். ஆனா ஒரே ஒரு தடவை மட்டுமே நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து வாட்ஸ்அப்ல என்ட்ரி ஆயிட்டோம்னாக்கா அடுத்த தடவையில இருந்து நம்ம ஈஸியாவே மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமை பத்தி பார்த்தோம்னாக்கா நம்ம அதை பெருசா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. ஒரு தடவையுமே நம்ம ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள புது கண்டென்ட் நம்மளுக்கு ஃபீட்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அதை ரொம்பவே சிம்பிளிசிட்டியா ஆக்குங்க. நம்பர் 3, ரிவார்ட். நான் இப்போ உங்க முன்னாடி ஒரு எம்டி பாக்ஸை வச்சு அதை திறந்து மூடுன்னு சொல்றேன். நீங்க இந்த மாதிரி எத்தனை தடவை ட்ரை பண்ணுவீங்க? போர் அடிச்சதுமே விட்டுருவீங்க இல்லையா? அதே மாதிரி நான் இன்னொரு பாக்ஸை வைக்கிறேன். ஆனா அந்த பாக்ஸை ஓபன் பண்ணக்குள்ளலாம் புதுசான ஒரு ப்ராடக்டோ ஃபுட்டோ அது மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்குதுனாக்கா அடுத்த தடவை நான் சொல்லாமலே நீங்க அதை ஓபன் பண்ணி பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் சோசியல் மீடியால கண்டினியூஸா ஆடை மட்டுமே ரன் பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா அதை நம்ம கண்டுக்க போறது கூட இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு தடவையும் ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள நம்மளுக்கு எமோஷனலா ஒரு ரீலும் ஹாப்பியா ஒரு ரீலும் ஒரு சோகமான ஒரு ரீலும் ஒரு தடவையுமே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆடை ரன் பண்ணி ஒரு ப்ராடக்டை நம்மளுக்கிட்ட காட்டுறாங்க. இப்போலாம் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸே ஆகலைனாலுமே அதை அஃபோர்ட் பண்றதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றத யோசிச்சு பார்த்து வாங்குங்க. இந்த சோசியல் மீடியாஸை நம்ம ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் லேர்னிங்க்குமே யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. நம்பர் 4, இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோ கேம்ஸை நம்ம ரொம்ப நாளா ரொம்ப நேரமா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போறோம்ன்றனால நம்ம நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்தனால திரும்ப நம்ம அந்த கேமை விளையாண்டுகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபயர் தன்னோட அமௌண்ட்டையும் பேமெண்ட்டையும் கொடுக்கறனால இந்த மாதிரி கேம்ஸுக்கு அடிக்டடாகவும் ஆயிடுறாங்க. ட்ரிகர், ஆக்ஷன், ரிவார்ட் இது எல்லாத்த விடையும் ரொம்ப அடிக்டிவானது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எல்லாருமே ஒரு வகையில் இந்த சோசியல் மீடியாவுக்கு அடிக்டடாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே நம்மளோட என்டர்டைன்மெண்ட்
என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணாமல் நம்மளோட growthக்காக இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா அது நம்மளுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோஷியல் மீடியாஸை நம்ம growth பண்ணிக்கிறதுக்காகவும் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனும் பாசிட்டிவ் அடிக்ஷனுக்கு மட்டுமே நம்ம இனி இந்த சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தோ கேட்டோ சேர்ந்தே வளருவோம். இந்த மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.